தேர்தல் பரப்புரை சொல்றாரு, நான் வெற்றி பெற்றால் உடனடியாக, இது வந்து தேர்தல் வாக்குறுதி கிடையாது, என்னுடைய உத்தரவாதம்ங்கிறார். வெற்றி பெற்றால் 5 ஏக்கருக்கு மேலே விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு உள்ளே விவசாயம் செய்து கடன் வாங்கியிருந்தால் அதுக்கு முழுமையாக தள்ளுபடினாரு. முதல் வாக்குறுதி கையெழுத்து போட்டிருக்காரு. 5 ஏக்கருக்கு உள்ள வாங்கினா 50,000 வாங்கியிருந்தா தள்ளுபடி, 75,000 வாங்கியிருந்தா பாதிக்கு பாதி தள்ளுபடி. எவ்வளவு நயவஞ்சகமான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்து விவசாய 10 மாசத்துக்குள்ள தான், அதுவும் 10 மாசத்துக்குள்ளதான், 10 மாசத்துக்குள்ள வாங்கியிருந்தா. ஒரு விவசாயி 5 ஏக்கர்னா என்ன, 10 ஏக்கர்னா என்ன? விவசாயிக்கு கடனே அதிகபட்ச கடன் 3 லட்சம் தான். குறைந்தபட்சம் 90,000, அதிகபட்சம் 3 லட்சம். ஒரு 3 லட்ச ரூபா கடனை கூட ஒரு அரசா தள்ளுபடி பண்ண முடியாதா? இல்ல ரிசர்வ் வங்கி வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, நெறிமுறைகள் இருக்கு, 2 லட்சத்துக்கு கீழே வாங்கி தான் மட்டும் தள்ளுபடி பண்ண முடியும். அது வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா தெரியாதா? மகாராஷ்டிரா அரசாங்கம் மொத்த விவசாயிகளுக்கும் நீ 10 வருஷம் வாங்கினாலும் சரி, 3 லட்சம் வாங்கினாலும் சரி, மொத்தமாக தள்ளுபடி பண்றாங்க. மகாராஷ்டிரா பண்ணியதை ஏன் தமிழ்நாடு பண்ண முடியல? ஒரு விவசாயியா பிறக்கல, ஆனா விவசாயியோட வழி தெரியும்னாரு. வழி தெரியும் சொல்லிட்டு அந்த விவசாயிக்கு நீங்க வழியை கொடுத்துக்காரு. ஒரு விவசாயி சொல்றாரு, நான் வந்து கடன் வாங்கியிருந்தேன் 1.5 லட்ச ரூபா, தள்ளுபடி பண்ண முடியல. ஒருவேளை கரூர் கூட்டத்துக்கு போய் நான் செத்துருந்தா 30 லட்ச ரூபா பணமும் கிடைச்சிருக்கும், எனக்கு வேலையும் கிடைச்சிருக்கும், அப்படி செத்துருக்கலாமோன்னு கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா திமுக இல்லை, ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணாங்க, அதிமுக அதை தான் பண்ணாங்க. திமுக அதிமுகவுக்கு கேள்விக்கக்கூடிய உரிமை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, ஆனா தகுதி இல்லை. அப்ப தகுதியான கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு தேடுறான். இவர் சொன்ன மக்கள் கிடையாது, இன்ஸ்டாகிராம் மக்கள் கிடையாது, உண்மையான மக்கள்.